ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஆராஸ் கிச்சன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்மள் அனைவருக்கும் மன நிம்மதியும் உடல் ஆரோக்கியத்தையும் செல்வமும் செழிப்புமாக வாழ்நாள் முழுவதும் வாழ ஆராஸ் கிச்சன் சார்பாக பிரார்த்தனை கலந்த நல்வாழ்த்துக்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரம்ஜான் ப்ரிப்பரேஷன் பார்ட் 2 வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், ரம்ஜான்னால நேற்று டேட்ஸ்ன்னு சொன்னேன். இன்றைக்கி ஸ்டார்டிங் கஸ்டர்டை பற்றி சொல்ல போகிறேன். கஸ்டர்ட் நம்ம அடிக்கடி செய்வோம் ரம்ஜானில். அந்த கஸ்டர்ட் ஒரே மாதிரி இல்லாமல் நீங்கள் 1/4 கிலோ அப்படி வாங்கிட்டு ஒரே ஃப்ளேவராக வாங்கி வச்சு அப்படி பண்ண வேணாம். இது ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர். இது டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும், நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. நம்ம நார்மலாக பவுடர் வாங்கி நம்ம செய்கிறத விட இந்த பேக்கெட்டில் இருக்கிறது வாங்கி செய்கிறது ஃப்ளேவராக இருக்கும் நல்லா. இந்த ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ஒன்று வாங்கிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குதோ அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸாக மாற்றி வாங்கிக்கோங்க. ஒரே ஒரு பவுடரை நீங்கள் 1/4 கிலோவோ 1/2 கிலோவோ வாங்கி நீங்கள் பாக்ஸில் போட்டு அப்படி யூஸ் பண்ண வேணாம். அதுக்கும் இதுக்கும் டேஸ்ட்டு நிறைய வித்தியாசம் இருக்குது. அந்த டேஸ்ட்டு சும்மா நம்ம ஸ்வீட் சாப்பிட்டோன்ற மாதிரி இருக்கும். நம்ம கஸ்டர்ட் சாப்பிட்டுட்டு இருக்கோம், ஆமாம், அந்த மாதிரி இருக்கும். இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ஒன்று வச்சுருக்கேன். அதே மாதிரி கஸ்டர்ட் பவுடர் மேங்கோ ஃப்ளேவர். இதுவும் நான் சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட்டும். இது ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். எப்போவுமே கஸ்டர்டுனாலே ஃப்ரூட் தான் நம்ம சேர்க்கணும்னு கிடையாது. கஸ்டர்டு கூட நம்ம சைனா கிரேஸும் சேர்த்துக்கலாம். சேமியா இருக்குல்ல, நம்ம பாயாசம் செய்கிற சேமியாவும் நம்ம காய்ச்சி சேர்த்துக்கலாம். நான் டிஃப்ரெண்ட்ஸாக இந்த இதில் செய்வேன். இன்ஷா அல்லாஹ் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். எத்தனை வெரைட்டி எப்படியெல்லாம் செய்கிறேன்னு பார்க்கலாம். என்னோடய பிளான் 30 டேஸுக்கு 30 மெனு டிஃப்ரென்ஸ் மெனு செஞ்சு காட்டணும் உங்களுக்கு தான் ஆசை. இன்ஷா அல்லாஹ் நீங்களும் கூடவே இணைந்திருங்க, நான் செஞ்சு காட்டுறேன். டிப்ஸ் நம்பர் 1 முடிச்சிட்டோம். இப்போது டிப்ஸ் நம்பர் 2. இந்த ரம்ஜானால இந்த எல்லார் வீட்லேயும் இந்த சைனா கிராஸ் கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி தான் நானும் சைனா கிராஸ் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி நான் ஊற வச்சுடுவேன். அது ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணி நம்ம செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு. இது இந்த இதோட இருந்தால் கொஞ்சம் நம்ம டிஸ்டர்பாக இருக்கும். அதனால் நம்ம கட் பண்ணிவிட்டு இது சின்ன சின்ன பீஸாக நம்ம பாக்ஸில் சேவ் பண்ணி வச்சுட்டோன்னா நம்மளுக்கு ஃப்ரிட்ஜில் நம்ம ஒரு பக்கம் வச்சுக்கலாம். நம்மளுக்கு எடுத்து செய்கிறதுக்கு ஊற வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். நம்மளுக்கு எப்போ தேவையோ இந்த அளவுக்கு இந்த 2 பாக்கெட் நான் 5 டைம்ஸ்க்கு யூஸ் பண்ணிப்பேன். நான் கஸ்டர்ட் செய்யும் போது கொஞ்சம் ஊற வச்சுட்டு நம்ம கஸ்டர்டில் அதை கட் பண்ணி சேர்ப்பேன். எப்படின்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் இதில் இது இருக்குன்னு கண்ணாடி பாக்ஸில் டிரான்ஸ்பரண்ட்டாக நீங்கள் போட்டு வச்சுட்டிங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு செய்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப்ஸ் நம்பர் 2 முடிச்சாச்சு. டிப்ஸ் நம்பர் 3. நம்ம பாயாசம் செய்யும் போது சேவரட்டு வறுத்த சேமியா தான் வாங்கி நான் செய்வேன். சேவரட் சேமியா அந்த பிராண்ட் எனக்கு நல்லா பிடிக்கும். அது சூப்பராக இருக்கும். அந்த சேமியா கூட நம்ம இது ஒரு 2 ஸ்பூன் மட்டும் 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஊற வச்சுட்டு அந்த சேமியாவில் கலந்து செஞ்சோன்னா சூப்பராக இருக்கும். அதுக்காக நான் வாங்கி வச்சுருக்கேன். நீங்களும் இதை வாங்கி வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ டிப்ஸ் நம்பர் 4. நம்ம எப்போவுமே வடை செஞ்சுட்டு கடலை வடை, உளுத்த வடை, மெது வடை இதெல்லாம் செய்வோம். அப்படியே நம்ம போண்டா, பஜ்ஜி, முட்டை போண்டா அந்த மாதிரி எல்லாம் செய்வோம். அதுக்கு நம்ம கடையில் அதுக்கு போண்டா பஜ்ஜிமா வாங்க தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்கிற கடலை மாவை வச்சு நம்ம இதுக்கு மசாலா ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு இது 1/2 கிலோ இது கடலை மாவு. இந்த 1/2 கிலோ கடலை மாவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் தூள் சேர்க்குறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கடைசியாக ஆரஞ்சு ஃபுட் கலர். இது நம்மளுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரெட்டு சேர்க்க வேணால் ஆரஞ்சு தான் சேர்க்கணும். பிரியாணிக்கு போடுற சாயம் இது ஆரஞ்சு ஃபுட் கலர் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோன்னா நம்மளுக்கு எப்போ தேவையோ ஒரு 2-3 ஸ்பூன் எடுத்து நம்மளுக்கு தேவையான அளவு எடுத்து நம்ம பஜ்ஜி செஞ்சுக்கலாம். நம்ம கடையில் பஜ்ஜி மாவு வாங்க தேவையில்லை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இது 1/2 கிலோ கடலை மாவு வெறும் 20 ருபீஸ் தான். 20 ருபீஸில் நம்மளுக்கு இவ்வளோ பஜ்ஜி மாவு கிடச்சிடுச்சு. வீட்டில் இருக்கிற நம்ம சிம்பிளான பொருளை வச்சு நம்ம பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிட்டோம். இதே நம்ம எடுத்து வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெஜிடபிளுக்கு போயிடலாம். வெஜிடபிள் எல்லாம் என்னெல்லாம் சேவ் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த கொண்டக்கடலை 1/2 கிலோ நான் எடுத்து ஊற வச்சுட்டு 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு
ஒரு அரை மணி நேரம் நான் ஆற வச்சுருக்கேன். இந்த கொண்டக்கடலை வந்து 3 பார்ட்டாக நம்ம பிரிச்சிடலாம். ஒரு பார்ட் வந்து நான் கொண்டக்கடலை குழம்பு செஞ்சுருவேன், ஒரு பார்ட் வந்து கொண்டக்கடலை சுண்டல் செஞ்சுருவேன், ஒரு பார்ட் வந்து கொண்டக்கடலை போட்டு சன்னா மசாலா செஞ்சுட்டு அதுக்கு நம்ம சப்பாத்தியோ பரோட்டாவோ நம்ம செஞ்சு போய்கிட்டே இருக்குது. அதனால இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. 8 மணி நேரம் ஊறத்துக்குள்ளே நம்மளுக்கு வெயிட் பண்ண யோசித்து நம்ம ஊற வைக்கிறதுக்கு முடியாது. இது ஆல்ரெடி நம்மளுக்கு ஊறி இருக்கிறதுனால ஒரு 10 நிமிஷம் நம்ம தண்ணியில் போட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டால் நம்ம வேக வச்சுட்டா கரெக்டாக இருக்கும். இது ஒன்றுமே கெட்டு போகாது. நம்ம ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டோம். வாஷ் பண்ணி ஆற வச்சுருக்கோம். பாருங்கள், ஈரமாக இல்லை, நல்லா உலர்ந்து இருக்குது. ஆனால் காஞ்சி இல்லை. பாருங்கள், சுத்தமாக கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா உலர்ந்து இருக்குது, காஞ்சி இல்லாமல் இருக்குது. நம்ம இதை வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக எடுத்து நம்ம செஞ்சிடலாம். இதுக்கு ஊற வச்சுட்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல் யோசிக்காமல் நம்ம இன்றைக்கி கொண்டக்கடலை செய்யணுன்னா டக்குன்னு கொஞ்சம் நேரத்தில் நம்ம செஞ்சிடலாம். அதனால் இந்த மாதிரி ஊற வச்சு நீங்கள் 3 பார்ட்டாக நீங்கள் டிவைட் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு இப்போ ஒரு 5 பேருக்காக தான் நான் சமைப்பேன். 5 பேருக்காக நான் சமைக்கிறதுனால எனக்கு அரை கிலோ எடுத்தால் நான் 3 பார்ட்டாக நான் செஞ்சு வச்சுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டியோ இதில் 4 பாகமாகவும் சேர்த்துக்கலாம், நீங்கள் 2 பாகமாகவும் செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம வந்து 3 பார்ட்டாக நம்ம பிரிச்சுட்டோம். இதை பின்னெல்லாம் பண்ண தேவையில்லை. நான் பெரிய இதுதான் பேக்கெட் தான் வாங்கியிருக்கேன். பின் பண்ண தேவையில்லை. சும்மா இந்த மாதிரி நம்ம வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு ஓரமாக நிற்க வச்சுட்டாலும், இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் ஒரு ஓரமாக நிற்க வச்சுட்டா நம்மளுக்கு நம்ம எடுத்து நம்ம ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டிப்ஸ் நம்பர் 5 முடிச்சாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சிகப்பு மூக்கடலை. இதுவும் பச்சை கடலைன்னு சொல்லுவாங்க, கொண்ட கடலைன்னு சொல்லுவாங்க, ரெட் கலர். இதுவும் வந்து நான் அதே மாதிரி தான் ஒரு சுண்டல் ஒரு வாட்டியும் சன்னா மசாலா ஒரு வாட்டியும் குழம்பு ஒரு வாட்டி செய்கிறதுக்காக இதுவும் நான் அரை கிலோ தான் ஊற வச்சு 8 மணி நேரம் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆற வச்சுருக்கேன். இதுவும் நம்ம வந்து 3 பார்ட்டாக டிவைட் பண்ணிவிட்டு இது நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் நான் வந்து 3 பார்ட்டாக நான் பண்ணி வச்சுட்டேன். நம்ம இஃப்தார் செஞ்சதுக்கப்புறம் வந்து சுண்டல் சாப்பிட்றது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், ஜாலியாக தான் இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் மாங்காயெல்லாம் துருவி போட்டுட்டு நான் செஞ்சால் மாங்காய் கேரட்டெல்லாம் துருவி போட்டு செஞ்சால் சுண்டல் சூப்பராக இருக்கும். அதனால் எங்களுக்கு பிடிக்கும். இது எப்போவுமே இருந்தாலும் இந்த மாதிரி நான் செஞ்சு வச்சுப்பேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. டிப்ஸ் நம்பர் 6 நம்ம முடிச்சிட்டோம். இப்போது டிப்ஸ் நம்பர் 7. வெஜிடபிள் பார்த்தா நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்குது. அந்த மாதிரி நான் சேவ் பண்ணுற வெஜிடபிள்ஸ் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். எனக்கு கார்ன் ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து நான் கொஞ்சம் அதிகமாக தான் யூஸ் பண்ணுறது. நம்ம எல்லா கடைகள்லையும் இங்கே வந்து வெஜிடபிள் இருக்கிற எல்லா கடையிலையுமே கார்ன் இருக்கும். சீசன் போல் இப்போது ரொம்ப ரேட்டும் ரொம்ப சீப்பாக இருக்குது. இது 5 கார்ன் வெறும் 50 ரூபா தான். இந்த 5 கார்னில் வந்து 3 கார்ன் தான் இது உரித்து வச்சுருக்கேன். 2 கார்ன் நம்ம சாப்பிட்டாச்சு. இந்த கார்ன் என்னமோ பாயில் பண்ணிவிட்டு உப்பு மிளகாய் போட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இது கூட வந்து பச்சை வேர்க்கடலையும் அவிச்சி சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். பீஸாவுக்கு போடலாம். அப்புறம் ஏதாச்சும் நம்ம வெஜிடபிள் சமோசா செய்கிறோன்னா அந்த சமோசாவில் இதெல்லாம் போட்டால் சூப்பராக இருக்கும். அதனால இந்த கார்ன் வாங்கி நான் உரித்து வச்சுருக்கேன். இது ஒரே வாட்டி ஒன்றிலே சேர்க்காம 2 பார்ட்டாக நம்ம பிரித்து வச்சுக்கலாம். நம்ம ஒன்று ஒன்றா எடுத்துக்கலாம். டிப்ஸ் நம்பர் 7 இது. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டிப்ஸ் நம்பர் 7ன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ டிப்ஸ் நம்பர் 8. இது பச்சை பட்டாணி உரித்து வச்சுருக்கேன். இது வந்து வெஜிடபிள் பிரியாணிக்கு கொஞ்சமாக நான் சேர்த்துப்பேன். அப்புறமா வந்து வெஜிடபிள் சமோசா செய்யணுன்னா அதில் கொஞ்சமாக சேர்த்துப்பேன். அப்புறமா உருளைக்கிழங்கு பட்டாணி கேரட்டெல்லாம் போட்டு நம்ம ஒரு சைட் டிஷ் மாதிரி செஞ்சோன்னா அதுக்காக இது வந்து 3 பார்ட்டாக நான் யூஸ் பண்ணிப்பேன். வந்து அரை கிலோ பட்டாணி உரித்து வச்சதுனால இந்த இவ்வளோ இருக்குது. இது டிப்ஸ் நம்பர் 8. இது வந்து பச்சை வேர்க்கடலை. நான் வந்து ஒரு 2 கிலோ வேர்க்கடலை வாங்கிட்டு நான் உரிச்சிட்டு நம்ம ஒரு வாட்டி நம்ம அவிச்சி சாப்பிட்டுட்டோம். பேலன்ஸ் தான் இது. இதில் வந்து ஒரு வாட்டி நான் குழம்பு செஞ்சுட்டு ஒரு வாட்டி நான் வேலூர் பஸ் ஸ்டாண்டில் அவிச்சி நம்மளுக்கு கொடுப்பாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் அங்கே வாங்கி சாப்பிட்டா. அந்த மாதிரி இதில் மாங்காய் சேர்த்து கேரட் சேர்த்து நம்ம செஞ்சால் சூப்பராக இருக்கும். பச்சை வேர்க்கடலை நம்ம உரிச்சிட்டு அப்போவே குழம்பு செய்யணும்னா கஷ்டம். அதனால நான் பிஃபோராகவே நான் உரித்து வச்சுட்டேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். இது நம்ம ஒரே ஒரு பேக்கில் நம்ம செஞ்சு வச்சிடலாம். ஒரு நாள் குழம்பு செஞ்சுட்டு கொஞ்சமாக மீத்து பேலன்ஸாக நம்ம வச்சுட்டு அடுத்த நாளும் எப்போது நம்மளுக்கு தேவையோ அப்போ நம்ம வந்து இதுலேயும் பச்சை வேர்க்கடலை சுண்டல் செஞ்சுக்கலாம்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னோட டிப்ஸ் நம்பர் 9. இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். நம்ம எப்போ தேவையோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே வந்து டிரான்ஸ்பரண்ட் வந்து கவரில் தான் நான் வச்சுருக்கேன். டிரான்ஸ்பரண்ட் கவரில் இருக்கிறதுனால நம்ம ஃப்ரிட்ஜில் என்னெல்லாம் இருக்குதுன்னு நம்மளுக்கு ஈஸியாக நம்ம பார்த்துடலாம். நம்மளுக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ நம்ம ஈஸியாக அன்றைக்கி எடுத்து செஞ்சுக்கலாம். இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் 10. காலிஃப்ளவர் வந்து நல்லா பெருசாக இருந்தது. நான் 2 வாங்கியிருக்கேன். இது சீசன் போல், அதனால கொஞ்சம் ஈஸியாகவும் கிடைக்கிது. நம்மளுக்கு சைஸும் நல்லா பெருசாக இருக்குது. ரேட்டும் ரொம்ப கம்மியாக இருக்குது. இது 2 காலிஃப்ளவர் எனக்கு 40 ருபீஸ் தான் ஆச்சு. இதை நான் 2ம் வாங்கிட்டு நம்ம பிரித்து வச்சுருக்கேன். இதை வந்து இதையும் வந்து நான் 3 பார்ட்டாக செய்ய போகிறேன். ஒன்று வந்து நான் காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ண போகிறேன். கோபி மஞ்சூரியன் சில்லி சேர்த்து நான் பண்ண போகிறேன். அதுக்கு ஒன்று இன்ஷா அல்லாஹ். அப்புறம் வந்து வெஜிடபிள் பிரியாணிக்கு கொஞ்சம் நான் சேர்த்துக்குவேன். அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து 3 பார்ட்டாக நம்ம பிரிச்சுட்டு இதுவும் நம்ம ஃப்ரிட்ஜில் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இது அவ்வளோ சீக்கிரமாக ஒன்றுமே ஆகாது. ஏன்னா நமக்கு இதெல்லாம் நம்ம பிரித்து எடுத்துட்டோம். பாருங்கள், இது வாங்கியே கூட 2-3 நாள் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்மளுக்கு எப்போ வேணுமோ அவ்வளோ நமக்கு வந்து சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் வாங்கி சேவ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம என்ன செய்யணுன்றது யோசிக்கிறதுக்கு டைம் கொஞ்சம் கம்மியாகும். இப்போ இதை 3 பார்ட்டாக நான் சேவ் பண்ணிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதே நம்ம 3 பார்ட்டாக நம்ம பிரித்தாச்சு. ஒன்று வந்து ஃப்ரைக்கும், ஒன்று வந்து கோபி மஞ்சூரியன் செய்கிறதுக்கு, ஒன்று வெஜிடபிள் பிரியாணி செய்கிறதுக்கு. இது 3 பார்ட்டாக பிரிச்சுட்டோம். இன்னைக்கு எப்போவுமே ரம்ஜானில் வெஜிடபிள் பிரியாணி ஒரு நாள் நான் கண்டிப்பாக செய்வேன். 30 டேஸ் இன்ஷா அல்லாஹ் 30 மெனு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ டிப்ஸ் நம்பர் 10 முடிச்சிட்டோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்மளுக்கு வெஜிடபிளில் வந்து டெய்லி வாங்குகிற வெஜிடபிள் கத்திரிக்காய், முருங்கைக்காய், தக்காளி இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் டெய்லி வாங்கிட்டு இதெல்லாம் யோசித்து நம்ம செய்கிறதுக்கு நம்மளுக்கு யோசிக்க தோணாது. நம்ம பிஃபோராகவே வாங்கி வச்சிட்டோன்னா இதெல்லாம் நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். நான் வந்து வெஜிடபிள் சமோசாவில் கொஞ்சமாக சேர்ப்பேன். இது கோபி மஞ்சூரியனில் கொஞ்சம் சேர்ப்பேன். அதுக்கப்புறமா சில்லி சிக்கன் செய்யும் போது கொஞ்சம் சேர்ப்பேன். அதுவும் சூப்பராக இருக்கும் இது. அதனால இதை வாங்கி நம்ம பிஃபோராக வச்சுட்டோன்னா நம்ம யோசித்து என்ன செய்யணும்னு யோசிக்கும் போது இதை எடுத்து செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் வாங்கி இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட டிப்ஸ் நம்பர் 11 முடிச்சாச்சு. இப்போ நான் கேரட் வாங்கியிருக்கேன். இந்த கேரட்டை வந்து ஒரு கிலோ வாங்கி வச்சுருந்தேன். 1 கிலோவில் வந்து நீளமாக உள்ள கேரட்டெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கனமாக நம்ம சேவ் பண்ணும்போது சீக்கிரமாக காஞ்சியும் போகாது, வாடியும் போகாது. நான் வந்து பாருங்கள், எல்லாமே இந்த சைடை நான் கட் பண்ணிட்டேன். அதை கட் பண்ணிட்டதுக்கப்புறமா அதில் கட் பண்ணிட்டு இருக்கிற பாதியும் இன்னும் கொஞ்சம் கேரட் சேர்த்து நான் துருவியும் வச்சுருக்கேன். இதில் எனக்கு எப்போ தோணுதோ அப்போ எடுத்து நான் கேரட் ஹல்வா செஞ்சுருவேன். அப்புறம் ஒரு நாள் கண்டிப்பாக நான் கேரட் பாயாசம் செய்வேன். அதுக்கு துருவின கேரட் தான் எனக்கு யூஸ் ஆகும். அதனால் கேரட் துருவி வச்சுருக்கேன். இதுவும் நம்ம பாக்ஸில் சேர்த்துக்கலாம். இதில் கவரில் சேர்க்க வேண்டாம். துருவி வச்சுருக்கிறதுனால இது நம்ம பாக்ஸில் வச்சுக்கலாம். இது கேரட் ஹல்வாவுக்கு கொஞ்சம் நிறைய எடுத்துகிட்டு கேரட் பாயாசத்துக்கு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துட்டு இதை நான் யூஸ் பண்ணிப்பேன். எனக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்கோ, எப்போ செய்யணும்னு தோணுதோ அப்போ எடுத்து செஞ்சுப்பேன். அப்போது எனக்கு இந்த துருவுற வேலையெல்லாம் இல்லாமல் போகும். இது வந்து வெஜிடபிள் பிரியாணிக்கு யூஸ் பண்ணிப்பேன் இதை. அப்புறமா வந்து வெஜிடபிள் சமோசாவுக்கு யூஸ் பண்ணுவேன். அப்புறம் வந்து இதில் உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு பட்டாணி சேர்த்துட்டு ஒரு நாளைக்கு பருப்பு சாம்பாருக்கு சைட் டிஷ்ஷாகவும் சேர்த்துப்பேன். அதனால 3 வெரைட்டியாக இது எனக்கு யூஸ் ஆகும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். டிப்ஸ் நம்பர் 12 முடிச்சாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த மாதிரி பாக்ஸில் சேர்த்துட்டேன். நம்ம வந்து எந்த வெஜிடபிள் சேர்த்தாலும் சரி, நம்ம எது சேவ் பண்ணாலும் சரி, நம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். இந்த மாதிரி மேலே நம்ம அடுக்கி வச்சோம்னா நம்மக்கிட்ட என்ன இருக்குதுன்னு நம்மளுக்கு ஈஸியாக நம்ம ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ண உடனே நம்மளுக்கு தெரிஞ்சால் நம்ம என்ன செய்யணும், என்ன சமைக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஐடியா சீக்கிரமாக கிடச்சிடும். நம்மக்கிட்ட நல்லா இருக்குது, நம்ம என்ன செய்யணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு செய்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப்ஸ் நம்பர் 12 முடிச்சிட்டோம். இப்போ இஞ்சி பூண்டு நான் எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். என்னோடய இஞ்சி பூண்டு வந்து கலரும் சேஞ்ச் ஆகாது, ஸ்மெல்லும் போகாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் ஆயில் சேர்க்கறதுனால அந்த அப்படியே இந்த இஞ்சி பூண்டோட ஸ்மெல் வந்து அப்படியே லாக் ஆகிடும். சூப்பராக இருக்கும். இது பேசிக்கான விஷயம், எல்லாருக்குமே தான் தெரியும். இஞ்சி பூண்டு சேவ் பண்ணி வச்சுக்கிறது ஜஸ்ட் ரிமைண்டர் தான் இது. நான் இப்போது 1.5 கிலோ இஞ்சியும் 1.5 கிலோ பூண்டு சேர்த்து அரைச்சிருக்கேன். நம்ம 1.5 கிலோ சேர்த்து அரைச்சதுனால பெரிய பாக்ஸில் ஒரே ஒரு பாக்ஸாக நம்ம போட்டு வச்சுக்க வேண்டாம். 2 பாக்ஸு நம்ம பிரித்து தான் போட்டுக்கணும். நம்ம பிரியாணி செய்கிறோன்னா மட்டும்தான் இந்த இன்னொரு பாக்ஸை ஓப்பன் பண்ணணும். டெய்லி நம்ம யூஸ்க்கு நம்ம என்னெல்லாம் செய்கிறோமோ அதுக்கு ஒரு பாக்ஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிரித்து வைக்கும் போது இதில் இருக்கிற இது ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் நம்மளுக்கு ஸ்மெல் கொஞ்சம் போயிட்டே வரும். அதனால்
இது நம்ம கடைசியாக நம்ம ஓப்பன் பண்ணும்போது இதில் இருக்கிற ஸ்மெல் அப்படியே லாக் ஆகிருக்கும். நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், நான் ஆயில் மேலே போட்டிருக்கேன். இதனால இதோட ஸ்மெல் வந்து அப்படியே லாக் ஆகிட்டு இருக்கும். நம்மளுக்கு பிரியாணிக்கு யூஸ் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வெஜிடபிள் எல்லாம் சேவ் பண்ணியாச்சு. இஞ்சி பூண்டு எல்லாமே சொல்லிட்டேன். இப்போ நான் தேங்காவை பற்றி சொல்கிறேன். இப்போ 2 தேங்காய் எடுத்திருக்கேன். நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லை, அதனால நான் 2 தேங்காய் தான் வாங்கி வச்சுருக்கேன். 2 பெரிய தேங்காய் இது வாங்கிட்டு உடச்சி கொஞ்சம் டார்க்காக இருந்த தோவெல்லாம் சீவிட்டு நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்மளுக்கு எப்போ தேவையோ ஐஸ் க்யூப்பில் போட்டு இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். நம்மளுக்கு எப்போ தேவையோ 4 3 நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம எடுத்துக்கலாம். அதே நம்ம பெரிய பாக்ஸில் போட்டு நம்ம செஞ்சு வச்சுட்டோம்னா அதுலேருந்து சுரண்டிட்டு கட் பண்ணிவிட்டு அது எடுக்கிறது வெளியே ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி நீங்கள் க்யூபாக செஞ்சு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இது இந்த மாதிரி பாக்ஸில் போட்டுப்பேன். இது ஃப்ரீசரில் இருக்கட்டும். ஃப்ரீசரில் இருந்தால் ஒன்றோட ஒன்று ஜாயிண்ட்டும் ஆகாது. அதே மாதிரி கெட்டு போகாமலே இருக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்து தான் அரைச்சிருக்கேன். நம்மளுக்கு தேவைன்றப்போ நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் பாக்ஸில் போட்டுவிட்டேன். இதை மூடிட்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். ஃப்ரீசரில் தான் இருக்கணும். இல்லைன்னா வந்து செகண்ட் டோரில் அந்த மாதிரி வச்சிங்கன்னா இது ஒன்றோட ஒன்று மெல்ட் ஆகிட்டு எல்லாமே உள்ளே போயிடும். ஃப்ரீசரில் இருக்கும்போது ஒன்றோட ஒன்று ஜாயிண்ட்டும் ஆகாது. நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்களும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் பச்சை மிளகாய் எப்படி சேவ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நம்ம வாஷ் பண்ணிவிட்டு இந்த காம்பை மட்டும் எல்லாம் கிள்ளிட்டு நம்ம டைரெக்டாக இந்த பாக்ஸில் போட வேண்டாம். நம்ம எப்படி நம்ம சேவ் பண்ணி வச்சாலும் இந்த பச்சை மிளகாயில் மட்டும் கொஞ்சம் தண்ணி விடும். அது ஏன்னு தெரியல, இன்னமும் எனக்கு அந்த லாஜிக் என்னன்னு சொல்லிட்டு அந்த தண்ணி விடும்போது பச்சை மிளகாய் கொஞ்சம் சீக்கிரமாக நம்மளுக்கு அது டார்க் ஆகிட்டு கொஞ்சம் அழுகி போன மாதிரி ஆகிடும். இல்லைன்னா கொஞ்சம் ரெட் ஆகிட்டு கலர் சேஞ்ச் ஆகும். அந்த தண்ணி சேராமல் இருக்கிறதுக்கு, தண்ணி சேர்ந்தாலே அது இழுத்துக்கிறதுக்காக நான் டிஷ்யூ பேப்பர் ஒன்று வச்சுருக்கேன். டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி கேப் விடாமல் நம்ம அடக்கி வச்சோம்னா நம்ம எத்தனை நாள்னாலும் நம்ம என்ன கலரில் நம்ம சேவ் பண்ணியிருக்கோமோ சேம் அதே கலரில் தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் பாருங்கள் நான் ஒரு லேயர் அரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ இதை நம்ம டிஷ்யூ பேப்பரில் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னொரு லேயர் நம்ம வச்சிட்டோம்னா நம்ம எப்போ எடுத்து பார்த்தாலும் சேம் இதே மாதிரி தான் இருக்கும். ஒன்றுமே ஆகாது. இந்த தண்ணி அதில் விடுற தண்ணியெல்லாம் இந்த டிஷ்யூ பேப்பர் உறிஞ்சிடும். நம்மளுக்கு பச்சை மிளகா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மசாலாலாம் வந்து பேசிக்கான ஐட்டம்ஸ் தான். உங்கள் எல்லாருக்கிட்டேயுமே இருக்கும், எல்லார் வீட்லேயும் இருக்கும். ஜஸ்ட் ரிமைண்டருக்காக தான் சொல்கிறேன். நான் முன்னாடியெல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்டீல் பாக்ஸில் தான் வச்சுருந்தேன். ஒரு சீரக பவுடர்னு சொல்லிட்டு நான் போட்டு வச்சுருக்கேன். இந்த பாக்ஸ் வாங்கி 21 வருஷம் ஆச்சு. இதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். லாஸ்ட் இயர் வந்து இதை தூக்கி போட்டுட்டேன். எதில் என்ன இருக்குதுன்னு தேடிட்டு இருக்கணும். கொஞ்சம் குறைஞ்சிட்டாலே நம்மளுக்கு ஞாபகம் இருக்க மாட்டேங்குது குறைஞ்சிடுச்சின்னு. அதனால் இந்த மாதிரி நான் டிரான்ஸ்பரண்ட்டாக கண்ணாடி பாட்டிலில் வாங்கி வச்சுருக்கேன். ஜீரா பவுடர், பெப்பர் பவுடர், அப்புறம் குக்கிங் சோடா, அப்புறம் பேக்கிங் சோடா, சன்னா மசாலா, சாட் மசாலான்னு சொல்லிட்டு நிறைய நம்ம வாங்கி வச்சுருக்கோம். பாருங்கள், எல்லாமே என்கிட்ட இருக்கிறது. இப்போ வந்து டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸ் தான் வச்சுருக்கேன். டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால எந்த பொருள் எவ்வளோ இருக்குது கொஞ்சம் தீர்ந்து போனாலும் நம்மளுக்கு சீக்கிரமாக தெரிஞ்சிடுது, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறமா வந்து சோம்பு பவுடர் நான் நீங்கள் பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. சோம்பு கொஞ்சம் வந்து இது வந்து ஃபிஷ் ஃப்ரை மசாலாக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து ஹைதராபாத் பிரியாணி மசாலா. இந்த ரம்ஜானில் ஒரு இன்ஷால்லாம் ஒரு 2 டைம்ஸ் ஆச்சு நான் ஹைதராபாத் பிரியாணி செய்வேன். அதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வெந்தயம் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் சீரகம், அப்புறமா இலாய்ச்சி பவுடர் நேற்று நம்ம செஞ்சது, சோம்பு போட்டு வச்சுருக்கேன். சோம்பு இந்த மாதிரி இதெல்லாம் பேசிக்கான தேவையான மசாலா. இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக தான் நான் காட்டினேன். இது டிப்ஸு கிடையாது. இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் எடுத்து சமைக்கவும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது. நம்மளுக்கு கொஞ்சிட்டாலும் நம்மளுக்கு சீக்கிரமாக தெரிஞ்சிடுது. அப்புறமா வந்து இந்த ஃபுட் கலரு 4 கலர் வாங்கி வச்சுருக்கேன். ரெட்டு வந்து சிக்கன் ஃப்ரைக்கு, ஃபிஷ் ஃப்ரைக்கு நான் ரெட்டு போடுவேன். அப்புறம் எல்லாம் வந்து கடல் பாசிக்கு, அப்புறம் வந்து க்ரீன் கடல் பாசிக்கும் போடலாம். இது வந்து முத்தஞ்சனுக்கும் போடலாம். க்ரீன் வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் ஆரஞ்சு கலர் வந்து நம்ம பிரியாணிக்காக போடுவோம். இந்த 4 கலரும் நம்ம எப்போவுமே வாங்கி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சமைக்கிற போது இது இல்லை அது இல்லை நம்மளுக்கு தேவையில்லை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் முன்னாடி சொன்னதெல்லாமே பேசிக்கான மசாலா பொருள்கள் சொன்னேன். அதெல்லாம் வந்து தேவை, எல்லார் வீட்லேயும் இருக்கும் தான். அது மற்றபடி வந்து இது ரம்ஜானுக்காக ஸ்பெஷலாக நீங்கள் வாங்கி வைக்கணும்னு சொன்னால் இது மில்க் மிஸ்ட் க்ரீம் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. பிராண்ட் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஃப்ரெஷ் க்ரீம் வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம ஏதாச்சும் நம்ம ஸ்வீட் செய்கிறோன்னா அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் சாக்லேட்
சிரப் இதுவும் வாங்கி வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறமா வந்து சீஸ் பார் இது துருவிட்டு போட்டால் சூப்பராக இருக்கும். நம்ம சீஸில் பரோட்டாலாம் செய்வேன் இன்ஷால்லா. அப்போவும் உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்னு பாருங்கள். இந்த மாதிரி பார் மாதிரி வாங்கி வச்சுருக்கேன். அப்புறமா வந்து பன்னீர் வந்து மட்டர் பன்னீர் இதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம வந்து இது கூட பரோட்டாவோ சப்பாத்தியோ நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். அதனால ஒரு பன்னீரும் 2 வாங்கி வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன செய்யணும்னு யோசிக்க தோணும் போது இந்த பன்னீர் இருக்குது, இதை வச்சு ஏதாச்சும் நம்ம டிஷ் செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு நம்ம ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறமா வந்து இது வந்து வெள்ளை எள். இது வந்து எண்ணெய் கத்திரிக்காய் செய்கிறதுக்கு சில டிஷ்ஷுகளை வந்து செய்கிறதுக்கு இந்த வெள்ளை எள் தேவைப்படும். இது கொஞ்சமாக வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறமா சில்லி ஃப்ளெக்ஸ் இது நம்ம காஞ்ச மிளகா அப்படி முழுசாகவே நம்ம போட்டு நம்ம செஞ்சிடறோம். ஏதாச்சும் ஒரு 2-3 பொருளுக்கு வந்து காஞ்ச மிளகா சில்லி ஃப்ளெக்ஸ் மாதிரி இந்த மாதிரி தேவைப்படும். அதனால் சும்மா ஒரு 50 கிராம் எடுத்து 50 கிராமுக்கும் கம்மியாக எடுத்து நான் இந்த சில்லி ஃப்ளெக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா இது வந்து சாரப்பருப்புன்னு சொல்லுவாங்க. இது சாரப்பருப்பு முத்தஞ்சனில் கண்டிப்பாக இருக்கும். இது ரொம்ப விலை அதிகம். அதனால் முத்தஞ்சனுக்கும் அப்புறம் ஈதுல் ஃபித்தர் அன்றைக்கி நம்ம செய்கிற பாயாசத்துக்கு மட்டும்தான் சேர்ப்பேன். இது எல்லா டிஷ்லேயுமே சேர்க்க மாட்டேன். அதுக்காக இது கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து இந்த பாட்டில் கண்டெய்னரில் போட்டிருக்கேன். இது ஃப்ரீசரில் நம்ம வச்சுக்கலாம். ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். ஒன்லி முத்தஞ்சனுக்கும் சேமியா பாயாசம் வந்து ஈதுல் ஃபித்தர் செய்கிற சேமியா பாயாசத்துக்கு மட்டும் சேர்ப்பேன். ஏன்னா அது வந்து கொஞ்சம் நிறைய செஞ்சுட்டு நம்ம நெய்பர்ஸ்க்கெல்லாம் கொடுப்போம். அதனால அதில் கொஞ்சம் ரிச்சாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு சேர்க்குறேன். அதுக்காக நான் வாங்கி வச்சுருக்கேன். உங்களுக்கும் தேவைன்னா இதுவும் வாங்கி வச்சுருக்கேங்க. இதெல்லாம் ஜஸ்ட் ரிமைண்டர் தான், டிப்ஸு கிடையாது. அப்புறமா வந்து மில்கி மிஸ்ட் சீஸ் வந்து ஸ்லைஸ் வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து சீஸ் பரோட்டா செய்கிறதுக்கு நம்ம இது 4ஆக கட் பண்ணி கூட சேர்க்கலாம். இந்த அப்படியே ஃபுல்லாக கூட வச்சுட்டு நம்ம சேர்க்கலாம். இது நான் உங்களுக்கு செய்யும்போது காட்டுறேன். இதெல்லாம் வேணும்னா நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. என் கூட வந்து ட்ராவல் பண்ணோன்னா இதெல்லாம் கொஞ்சம் இந்த டிஷ்ஷெல்லாம் போட்டு நான் செய்வேன் இன்ஷா அல்லாஹ். நீங்களும் வாங்கி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறமா வந்து குல்ஃபி ஸ்டிக்கு இதுவும் வாங்கி வச்சுக்கோங்க. இதில் வந்து நான் சமோசா செய்ய போகிறேன். நான் சமோசா செய்கிறதுக்காக தான் வாங்கி வச்சுருக்கேன். இதுவும் வாங்கி வச்சுருக்கேங்க. அப்புறமா இந்த டூத்பிக் வந்து இதுவும் வந்து சமோசா செய்கிறதுக்காக தான் வாங்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருந்தாலே விட்டுடுங்க, இல்லைன்னா வாங்கி வச்சுக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறமா வந்து எனக்கு இஃப்தார் செஞ்சதுக்கப்புறம் எனக்கு காஃபி கொஞ்சம் பிடிக்கும். அதனால் காஃபி சாப்பிட்டுட்டு நம்ம தராவி நமாஸ்க்கு இஷாவுக்கு தராவி நமாஸ்க்கு போவோம். மாஸ்க்கு போகும்போது தராவிக்கு நான் காஃபி சாப்பிட்டுட்டு போவேன். அந்த மாதிரி உங்களுக்கெல்லாம் காஃபி பிடிக்கும்னு சொன்னால் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ரிமைண்டர் தான். அப்புறமா இது ரோஸ் மில்க் சிரப். இது ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இருக்கும். ரோஸ் மில்க் நம்ம வந்து பாட்டிலில் வச்சு நம்ம வாங்கி மிக்ஸ் பண்ணுறதை விட நம்ம பால் காய்ச்சிட்டு இதை ஒரு 4 to 5 ட்ராப்ஸ் நம்ம விட்டோம்னாவே ஒரு 5 பேருக்கு கரெக்ட் ஆகிடும். இந்த ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அதனால் இதை வாங்கி வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பேசிக்கான பொருள் இல்லாமல் நம்ம ரம்ஜானுக்காக நம்ம வாங்கி வைக்க பொருள். இது ஜஸ்ட் ரிமைண்டருக்காக நான் சொல்லியிருக்கேன். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.